இந்த சிபிஐ வழக்குலையுமே வந்து ஒரு விஷயம் இப்போ வெளியில் ஒரு சேட்டலைட் சேனலில் வந்து குற்றப்பத்திரிகையில் அவர் பேரை சேர்க்குறாங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து அப்படி சேர்த்தா அந்த தாவேக்கோட நிலை என்ன என்னங்க சேர்த்தா என்னங்க பண்ண போகிறாங்க? எனக்கு தூக்கில் போட்டுருவாங்களா? சிபிஐ வந்து அந்த மத்திய ஆட்சி என்ன சொல்லுதோ அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் செய்யும். அது வந்து ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்றதுல டவுட் இல்லை. புழுகு மூட்டையை அவுத்து விடுறதுல தமிழ்நாட்டில் முதன்மையான சேனல் நியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி திமுகவை பற்றி பேசணுன்னா எவ்வளோ பேசலாம். நீங்களும் நானும் உட்காந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் விஜய் அவர்களோட கருத்து வந்து அந்த பொதுமக்களுக்கு வரவே மாட்டேங்குது? சிபிஐல என்ன நடக்குது? எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து சீமான் மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமாங்க? கரெக்டாக வைகோ மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? உங்களை போலீஸ் விசாரிக்க கூப்பிடுது ஒரு கேஸ்லன்னா நீங்கள் விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு வெளியே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாத்தையும் சொல்லணுமா? 21லேருந்து இன்னைக்கு 26 வரைக்கும் ஸ்டாலின் மட்டுமே 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. ஒரு ஜெயேந்திரனா எக்கனாமிஸ்ட் ஒருத்தர், உங்களுக்கு என்னங்க கடன் வாங்கினா அப்படின்னு ஒரு பேட்டி கேட்டு அது ரொம்ப நாரிச்சு சமூக வலைத்தளம். நான் தான்டா கவலைப்படணும். 10 லட்சம் 20 லட்சம் லேப்டாப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை 3 மாதத்தில் போகிறான் வெளியே, அவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவனுக்கு போனால் தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ஸோ வெரி டர்ட்டி பாலிடிக்ஸ் இஸ் பீயிங் பிளேடு இன் த நேம் ஆஃப் எலெக்ஷன்ஸ். 26 சட்டமன்ற தேர்தல் என்பது ரொம்ப டஃப் பேட்டிலாக இருக்க போகுதுங்க. கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி சில 100 ஓட்டுக்களில் வந்து வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும். இந்த சிபிஐ வழக்குலையுமே வந்து ஒரு விஷயம் இப்போ வெளியில் ஒரு சேட்டலைட் சேனலில் வந்து அது நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. என்ன அப்படின்னா குற்றப்பத்திரிகையில் அவர் பேரை சேர்க்குறாங்க. ஆமாம், அது ஒரு விஷயம் வந்தது ஐயா குற்றப்பத்திரிகையில். இப்போ இன்கேஸ் வந்து அப்படி சேர்த்தா அந்த தாவேக்கோட நிலை என்னங்க சேர்த்தா என்னங்க பண்ண போகிறாங்க? எனக்கு தூக்கில் போட்டுருவாங்களா? இந்த பாருங்க, சிபிஐ என்பது ஒரு குண்டு கிளின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லியிருக்கு, கேஜ்டு பேரட்னு. சிபிஐ வந்து அந்த மத்திய ஆட்சி என்ன சொல்லுதோ அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் செய்யும். அது வந்து ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்றதுல டவுட் இல்லை. ஆனால் அது அரசியலுக்காக எல்லா வேலையும் பண்ணும், அசிங்கமான வேலையெல்லாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற தகவல் மீடியாலாம் எப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் விசாரணை நடக்குது. சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிறால் வெளியே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாரா, ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்தாரா? எப்படி சன் நியூஸ் வந்துங்க மகா மட்டமாக போச்சுங்க. டிவியில் இன்றைக்கி விஜயை வந்து அவங்க என்னவோ சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற முட்டாள்தனமாக அவர் படங்கள் பாடல்கள் எதையுமே போடுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி அவரை பற்றி நெகட்டிவ் நியூஸ் மட்டும் முதல்ல போடுவாங்க. அதில் பார்த்தேன் நான், அவங்க ஒரு கார்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் கூட ஒரு விளையாட்டாக ட்விட்டரில் அதுக்கு பதில் போட்டிருந்தேன். ஒருவேளை கலாநிதி மாறன் வேண்டுகோளை ஏற்று அமித்ஷா நிருபரை விஜய் பக்கத்திலே உட்கார வச்சுருக்காங்க போல இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சு உடனுக்குடன் செய்தி கொடுக்கறதுக்குன்னு போட்டிருக்கேன். சி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சி போன முறை என்ன விசாரிச்சாங்கன்னு யாராவது தெரியுமா? கிடையாது. என்னெல்லாம் கதை எழுதுனாங்க. சரி, இந்த முறை என்ன விசாரணை இன்னும் முடியல, இன்னும் அவர் வெளியே வரல. அப்படி இருக்கும்போது தகவல் இங்கே வந்தது, ஒரு இடத்துலேருந்து வந்ததுன்னா என்ன? அப்போ சிபிஐ உடைய விசாரணை எப்படி இருக்கு? இது உண்மைன்னா சிபிஐ வந்து ரொம்ப தொலைதொலைப்பால் இருக்கிற மாதிரி, அங்கேயே எவனோ ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சொல்கிறான்ற மாதிரி இல்லை இருக்கு. அதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்துங்க திட்டமிட்டு தாவேகா தொண்டர்களை கட்சிக்காரர்களை குழப்புவதற்காகவும் அவங்கள மன உறுதியை குலைப்பதற்காகவும் அவங்கள வந்துட்டு டீமாரலைஸ் பண்ணுறதுக்கு, ஆங்கிலத்தில் சொன்னால் டீமாரலைஸ் பண்ணுறது. அவ்வளோதான். விஜயை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஏன் செந்தில் பாலாஜியை தூக்கி வைக்கணுன்ற மாதிரி இருக்கிற சூழலில் விஜயை தூக்கி, நான் ஒரு மலையாள சேனலில் பார்த்தேன். அதாவது நான் வந்து மலையாள சேனல் நியூஸ் சேனலில் பார்த்தேன். அதையே இந்த செய்தி அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி மாதம் போடுற அந்த சார்ஜ் ஷீட்டில் விஜய் பேரும் இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி அவர் பேர் இருந்தால் கூட அது வந்து அவரை அறியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குதுன்ற மாதிரி தான் வருமே தவிர
அவர் வந்து இதில் சம்பந்தனோ அவருக்கு இதில் பொறுப்புனோ அவர் குற்றவாளினோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி திமுகவை தோற்கடிப்பதற்கு ஒரு பெரிய ஸ்டோரி கூட ஒன்று பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இனிமேல் நீங்கள் கூட்டணிக்கெல்லாம் வர முடியாது, எங்களுக்கு தெரியும், வந்தாலும் அது ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் தேர்தலில் போட்டி போடாதீங்க, உங்கள் கட்சியை அப்படியே விட்டுருங்க, அப்படியே போயிட்டோம். ஏங்க அதுக்காகங்க இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப அதாவது விஷஃபுல் திங்கிங்க. விஜய் அவர் பேசாமல் இருக்கிறாரு, ஆனால் நம்மெல்லாம் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்க்கான ஆதரவாளர்கள் ஓட்டர் இருக்காங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக அவரை வந்து எல்லாமே இப்படி பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த நாட்டில் ஜனநாயகன்றதே இருக்காது, வாய்ப்பே இல்லையா. இப்போது இதே நியூஸ் இன்னொரு நியூஸ் வந்தது என்ன அப்படின்னா, அந்த கரூர் கேம்பெயினுக்கு வந்து ஃபாரின் கரன்சியாக நிறைய அமௌண்ட் வாங்கினதாகவும் அதுக்கான ஆதாரம் வந்து இப்போ என்ஐஏ கையில் இருக்கணும் அதே சேனலில் வந்து ஒரு நியூஸ் அதாங்க இந்த நியூஸ் வந்துங்க புழுகு மூட்டையை அவுத்து விடுறதுல தமிழ்நாட்டில் முதன்மையான சேனல் நியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி. இப்போ அவங்க வந்து இன்றைக்கி வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் விட்றாங்கன்னா தே ஷுட் சே த சோர்ஸ். சும்மா ஏதோ நாலாந்தர பத்திரிகை மாதிரி மஞ்சள் பத்திரிகை மாதிரி கேள்விப்படுகிறோம், அங்கே கேள்விப்பட்டோம். இப்படி திமுகவை பற்றி பேசணுன்னா எவ்வளோ பேசலாம். ஏன் ரித்தீஷ் தம்பி ஓடினார் லண்டனுக்கு, ஏன் ரெய்டெல்லாம் நின்றுச்சு, ஏன் ஒரு வாரம் உதயநிதி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார், ஏன் 3 வருஷமாக போகாத நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் இந்த வாட்டி ஓடினார், ஏன் ஓடி போய் மோடியை வந்து பார்த்தாரு இப்போ சேரில் நுனியில் உட்காந்துக்கின்னு. அதனால் இதெல்லாம் வந்துங்க அவதூறுகள், பொய் பேச்சுகள் தான். இதெல்லாம் மீறி வருங்க. இப்படி எம்ஜிஆரை பண்ணாது தாங்க இவங்க. நீங்கள் வேறங்க, நான்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு நான் அப்போல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆள் தான். கொடியேற்றனதுக்காக வெட்டினாங்க சேலம் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல, நல்லா ஞாபகம் இருக்குது. எவ்வளோ பேரை தாக்குனாங்க, எவ்வளோ பேரை வந்து சிறையில் போட்டாங்க. கருணாநிதி வந்து கொஞ்சம் நஞ்சமாக அடக்குமுறை பண்ணார். அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பரவாயில்ல ஸ்டாலின், என்ன கேட்டால் அவ்வளோ மோசம் இல்லை. ஆனால் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்துட்டுதாலங்க 3rd டிகிரி மெத்தட்லாம் தேவையில்லை. உங்களை சைக்கலாஜிக்கலாக உங்களை இந்த மீடியாவை வச்சு அடிக்கலாம். அப்போல்லாம் இந்த மீடியாலாம் அவ்வளோ கிடையாது. அப்போ டைரெக்டாக உங்களை போலீஸ் வந்து தாக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. உங்களை வந்து இந்த மீடியா, சோஷியல் மீடியா, இந்த பெய்டு மீடியா, பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் சொம்பு அண்டா குண்டாலாம் இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் வச்சு பர்சனல் லைஃப்லேருந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. மீடியா இவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணது மக்கள்கிட்டன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நீங்களும் நானும் உட்காந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் விஜய் அவர்களோட கருத்து வந்து அந்த பொதுமக்களுக்கு வரவே மாட்டேங்குது? சிபிஐயில் என்ன நடக்குது, இல்லை ஜனநாயகன் பட விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத விஜய் அவர்கள் ஏன் வெளியில் வந்து சொல்ல மாட்டேன்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அது சில பேருடைய பழக்கம், குணாம்சம். இப்போ நான் ஒருத்தர் சொல்ல கேள்விப்பட்டேன். அவர் போய் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருந்தாராம் 1 மணி நேரம். 3 நிமிஷம் தான் விஜய் அவர்கிட்ட திரும்பி பேசினாராம். அதாவது இவர் சொல்கிறத அவர் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாராம். இஸ் எ குட் லிசனர். சில பேர் அடுத்தவனை பேச விட மாட்டாங்க, என்ன மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் எப்படின்னா அடுத்தவங்களை பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அது அவருக்கு வந்து அவர் வளர்ப்பு, அவர் படித்த விதம், வளர்ந்த விதம், குடும்ப பாங்கில் இருக்குது. ஸோ எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து சீமான் மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமாங்க? கரெக்டாக வைகோ மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? கத்துன்னு கத்துவார் மேடையில் ஏறிக்கிட்டு. சில பேருக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு குணாம்சம் இருக்கும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கெல்லாம் நம்ம மௌனம் தான் சரியான பதில். மக்களுக்கு எல்லாம் தெரியுது. அவர் பேசலைன்னா கூடங்க சோஷியல் மீடியாவில் அவருக்காக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அதனால் விஷயங்கள் வெளியே வருது. அதனால் அவருடைய அது அவர் மெத்தட் ஆஃப் டீலிங் திங்ஸ். சீமான் வந்து அந்த மாநாடு முடிஞ்ச ஒன்று, விக்கிரவாண்டி மாநாடு, அவர் என்ன பேசினார், ஒன்று இந்த பக்கமா இல்லைன்னா அந்த பக்கமா, தமிழ் தேசியத்துக்கு வா இல்லைன்னா திராவிடத்துக்கு போ, ரெண்டுத்தையும் ஒன்றா நின்னா, நடுவில் நின்னா லாரி அடித்து சாவேன்னு பர்சனலாக சொன்னார். 2 வருஷம் ஆச்சு, இன்னி வரைக்கும் அதுக்கு அவர் பதில் சொன்னாரா? அப்போ தட் இஸ் த டீசன்சி, ஜென்டில்மன்னஸ் ஆஃப் விஜய். அவ்வளோதான் அதை புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து ஏட்டிக்கு போட்டியாக எரிஞ்ச கட்சி, எரியாத கட்சினா இந்த லாவணி தான் நடந்துகிட்டே இருக்கும். இதை தான் விரும்புகிறாங்க. மீடியாவும் அதை வச்சுக்கிட்டு தீனி போட்டுக்கிட்டு 24/7 நியூஸ் இல்லையா இப்போ அவங்களுக்கு. தே ஆர் ஸ்டார்விங் ஆஃப் நியூஸ்.
இல்லைன்னா ஒரு பொறுப்புள்ள ஒரு டிவி சேனல் எப்படிங்க ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்குது, ஒன்று விஜய் சொல்லணும் வெளியே வந்து, அது சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து எதுலையுமே சொல்லக்கூடாது. இப்போ உங்களை போலீஸ் விசாரிக்க கூப்பிடுது ஒரு கேஸ்லன்னா, நீங்கள் விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு வெளியே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாத்தையும் சொல்லணுமா? சொல்லக்கூடாது. அதே போல் போலீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ டாக்டருங்க ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரை சேர்த்தா மெடிக்கல் புல்லட்டின் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி சிபிஐ தரப்போ இப்போ ஒவ்வொரு ரெய்டுக்கு அப்புறம் அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கல்ல, இந்த ஆவணங்களை கைப்பற்றணும், அந்த மாதிரி சிபிஐ சொல்லணும். விசாரணை இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஃப்ரம் வேர் யூ காட் தீஸ் நியூஸ் நான் கேட்குறேன். இல்லை ஏதாவது உயர் அதிகாரி உங்களுக்கு லீக் பண்ணுறாரா? அப்படின்னா கூட அது தப்பு தானே. இப்போ அஃபிஷியலாக அவங்க வந்துட்டு ஒரு நோட் போட்டாங்கன்னா பத்திரிக்கைலாம் வரப்போகுது. எப்படி நியூஸ் சேனலில் வந்துட்டு இது மாதிரிலாம் செய்கிறீங்க? அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் அங்கே போனதுலேருந்தே தொடர்ந்து நியூஸ்கள்லாம் போயிட்டு தனி நீதிபதி ஒருத்தர் சென்னையில் செந்தில்குமாரா, அவர் ஓடி விட்டார், அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னா அங்கே சொல்ல இங்கே ஓடிட்டே இருந்தது தெரியுமா? நியூஸில் ஓட்டினாங்களா இல்லையா? ஒரு நாள் ஓட்டினாங்களா இல்லையா அதை? ஆனால் அந்த தீர்ப்பையே சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி கடாசிடுச்சா? அந்த ஜட்ஜிக்கிட்டேருந்தே அந்த விசாரணையை மாற்றிடுச்சா? இதை யாராவது சொன்னாங்களா? ஸோ பரபரப்புங்க. அதாவது அவதூறை பரப்பணும், அரசியல் எதிராளியை வந்துட்டு காழ்ப்புணர்ச்சியில் என்ன ஒன்றா சொல்லணுன்னு. ஊடகம் பவர்ஃபுல்லாக இருக்குது, பணம் எங்ககிட்ட இருக்குது, லட்சம் கோடி பணம் இருக்குது, நாங்கள் அதை வச்சு விளையாடுறோம். அப்போ இதுக்கு தமிழ்நாடு அரசு 9.5 லட்சம் கடனில் இருக்குது. ஆனால் கலாநிதி மாறன் குடும்பமோ, தயாநிதி மாறன் குடும்பமோ, கனிமொழி குடும்பமோ, ஸ்டாலின் குடும்பமோ, சபரீசன் குடும்பமோ யாராவது கடனில் இருக்காங்களா? அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ வருமானம் எங்கே வந்தது? என்ன தொழில் பண்ணாங்க? அரசியலில் தவிர வேறு என்னங்க செஞ்சாங்க? அதனால் இது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப லோ லெவல் பாலிட்டிக்ஸ், கட்டர் பாலிட்டிக்ஸாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு. தேர்தலுக்கு நெருங்க இன்னும் மோசமாகும், இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கை இன்னும் மோசமாலாம் போடுவாங்க. இந்த 9 லட்சம் கோடி கடன் இருக்கு இல்லையா, இந்த நிதி நிலைமையை வச்சுக்கிட்டு எப்படி அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அப்படியே தாராளமயமாக வந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு? சரி, அவர் இப்போ ஆட்சியில் இல்லைங்க, வந்தால் பார்த்துக்கலாம். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்குத இவ்வளோ கடன் வந்து 4.5 லட்சம் கோடி தான் இந்த 2021 வரைக்கும், 47லேருந்து 21 வரைக்கும் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, காமராஜர் எல்லாரும் வாங்கினது வந்து 4 லட்சம் கோடி தான். 21லேருந்து இன்றைக்கி 26 வரைக்கும் ஸ்டாலின் மட்டுமே 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்ட்டிஸ். அப்போது இவ்வளவு கடன் வாங்குகிறாங்க, வருஷத்துக்கு 60,000 கோடி வந்து வட்டியாக கட்டுறாங்க, மந்த்லி 5,000 சம்திங். இதெல்லாம் யார் அவங்கவுங்க பைசாலேருந்து எடுத்து கட்டுறாங்களா பாக்கெட்லேருந்து? எல்லாம் அவங்க நம்ம கட்டுற டேக்ஸ் தான். நம்ம மேலே எலக்ட்ரிசிட்டியில் போட்டு ஏற்றுறாங்க, டாஸ்மாகில் 10 ரூபாய் அதிகம் வாங்குகிறாங்க, சொத்து வரின்றாங்க. இப்படி மக்களை உறிஞ்சி தான் இந்த கடனுக்கான வட்டிகள். ஒரு ஆள் பெரிய இப்போ என்ன ஒரு ஜெயேந்திரனா எக்கனாமிஸ்ட் ஒருத்தர், உங்களுக்கு என்னங்க கடன் வாங்கினா அப்படின்னு ஒரு பேட்டி கேட்டு அது ரொம்ப நாரிடுச்சு சமூக வலைத்தளம். நான் தாண்டா கவலைப்படணும், ஒவ்வொரு தலையிலையும் இவ்வளோ குடன் இருக்குது, நீ எடப்பாடி ஆட்சியில் சொல்லலை. அந்த ஜெயரஞ்சனும் கரெக்ட், ஜெயரஞ்சன் எக்கனாமிக் விசாடுன்றாங்க. நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்ன வந்ததுன்னா, ஆஸ் எ சிட்டிசன் ஐ ஷுட் பி ஒரீடு. என் அரசாங்கம் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாமா? கொள்ளை அடிச்சுட்டு போனால் கூட நான் ஏன் கவலைப்படணும்? என் வீட்டில் இருந்தால் எடுத்தாங்கன்னு உட்காந்துருக்க முடியுமா? ஸோ இன்றைக்கி வந்துங்க இந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நான் அமுல்படுத்திட்டேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு 13,000 கோடி அதுக்கு எப்படி வரப்போகுது பணம்? ஏற்கனவே இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? டிரான்ஸ்போர்ட்டில் இந்த பெண்களுக்கு இலவச பயணம் கொடுத்தாங்கல்ல, அதில் எதுவும் தகுதி எதுவும் இல்லை. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற பேங்க்கில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி கூட ஃப்ரீயாக தான் போகிறாங்க. அப்போ இன்றைக்கி ஆண்களுக்கும் அதை நான் பண்ண போகிறேன்றா இவர். இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் ஆன் ரெட்டு, எல்லாமே லாஸில் இருக்குது, ஒன்று கூட லாபத்தில் இல்லை. கடன் அதிகமாக இருக்குது. நான் அதை கூட விட்டுறேன், அது உங்கள் வேலை.
ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் கழகங்களில் பணியாற்றி ரிட்டையர் ஆனாங்களே அவங்களுக்கு பென்ஷன் பணத்தை கூட கொடுக்கலைங்க. ஏன்னா இவங்க அந்த ட்ரஸ்ட்டில் அந்த பணத்தை எடுத்து கவர்மெண்ட் செலவு பண்ணிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸாக ரிட்டையர் ஆனவங்களுக்கு டெர்மினல் பெனிஃபிட்ஸ் பென்ஷன்லாம் கிடைக்கல. இப்படி வச்சிட்டு இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை நீங்கள் ஆண்களுக்கும் கொடுக்குறோன்றீங்க. அடுத்தது ஒருத்தர் வந்து 3ஆம் பாலினருக்கும் இலவசம் போல இருக்குது. இவர் பெண்கள் ஸ்டாலின், இவர் எடப்பாடி ஆண்கள், சீமான் 3ஆம் பாலினருக்கும் ஃப்ரீயாக வரலான்னா என்ன நடக்குது இந்த நாட்டில்? மகளிருக்கு வந்து 2 போகிறேன் அப்படின்றாரு. இல்லை அதில் வந்துங்க ஒரு டாக்டிஸ் தாங்க. இப்போ திமுக என்ன பிரச்சாரத்தை எடுக்கிறாங்கன்னா, அதாவது வந்து நாங்கள் ஆட்சியில் வந்தால் தான் இது தொடரும், இந்த உரிமை தொகை நாங்கள் உயர்த்தலான்னு கூட இருக்கிறோம், ஆனால் எடப்பாடி தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்துட்டார்னா இதை நிறுத்திடுவார்னு ஒரு பயத்தை வந்து பெண்கள் மத்தியில் கிளப்பி பிரச்சாரம் பண்ணுறாங்க டிஎம்கே. இப்போ அதை வந்து ஆஸ் என் ஆப்போசிஷன் பார்ட்டி அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் வந்தால் இது தொடரும் மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா டபுள் ஆக்குவோன்றாங்க. ஸோ இதாகிடுச்சு. இந்த முனை வந்து மழுங்கி போச்சு. திமுகவின் இந்த பொய் பிரச்சாரம் இருக்குது பாருங்கள், பயமுறுத்தும் பிரச்சாரம். அது அந்த வகையில் அண்ணா திமுகவுக்கு வெற்றி தானே. இது தேவையில்லாத ஒன்றும் இல்லையா? வேலை வாய்ப்பு உயர்த்தனா மக்களுடைய பொருளாதார அதைத்தான் ஒரு நியாயமான அரசு மக்களை கையேந்தும் பிச்சைக்காரர்களாக வைக்கக்கூடாது. அவங்க வந்து வேலை கொடுத்து அவங்க ஏர்ன் பண்ணி அவங்க செலவு பண்ணணும். அவங்களுடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேச்சரை உயர்த்தணும். அதை விட்டுட்டு நான் 1000 கொடுக்குறேன், அடுத்தது இன்னும் கூட ஏற்ற பார்க்குறேன், அதையும் காப்பி அடிச்சு ஒரு புது விதமான திட்டங்களுமே இல்லை, அதையுமே காப்பி அடிச்சு வந்து நான் தொடர்ந்து மக்களுக்கு இலவசத்தையே அள்ளி அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யாரோட காசு? இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக மக்கள் தலையில் கொண்டு வந்துக்கிட்டுறதுக்கா? இப்போ லேப்டாப் கொடுத்தாங்களே மாணவர்களுக்கு, அதை பாருங்கள், ஜெயலலிதா தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நல்ல திட்டம் அது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க காலத்துக்கு பிறகு அது வந்து செயல்படுத்தலை. ஈவன் எடப்பாடி கூட செயல்படுத்தலை. சரி, 4.25 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ இளைஞர்கள்லாம் விஜய் பின்னால் போகிறாங்கன்னு அவங்கள ஒரு செக்ஷனையாவது நம்ம கட் பண்ணி எடுக்கலான்றது. எல்லாமே வயிற்றுக்கு தாண்டான்ற மாதிரி, எல்லாமே ஓட்டுக்கு தாண்டா. இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க பண்ணுற எல்லாமே ஓட்டுக்கு வாங்கி ஜெயிக்கணும். அப்போ இப்போ வந்து கொடுக்குறாங்க லேப்டாப், 10 லட்சம் 20 லட்சம் லேப்டாப் கொடுக்குறாங்க. இன்னும் ஆட்சிக்கு 2-3 மாதம் தான் இருக்குது. இப்போ தான் கொடுக்குறாங்க காலேஜாக போய். ஓகே, நீங்கள் கொடுக்குறது உண்மையாகவே அந்த ஸ்டூடெண்ட்டை 3 மாதத்தில் போகிறான் வெளியே, அவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவனுக்கு போனால் தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். அது 15 வயசு 14 வயசு ஆனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ வெரி டர்ட்டி பாலிட்டிக்ஸ் இஸ் பீயிங் பிளேடு இன் த நேம் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஆனால் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டின் நிதி ஆதாரம், நிதிநிலை, மக்கள், வருவாய், இதுதான் பாதிக்கப்படுது. இப்போ வந்து அதிமுக ஆல்ரெடி வந்து பாமகவோட கூட்டணி வச்சுருந்தாங்க. இப்போ தனியரசு அவங்களுமே போய் மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூஸ் கோயல் அவங்களுமே வந்து கூட்டணியை இறுதி பண்ணுறதுக்காக இப்போ தமிழ்நாட்டுக்கு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. 3 நாள் பயணத்துக்கு வந்து இறங்கிடுவார் அவர். 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் பிரதமர் பங்கேற்கிறார் இல்லையா? அந்த கூட்டத்துக்கு முதல் நாளே கையெழுத்தெல்லாம் போட்டு மேடையில் எல்லாரையும் உட்கார வச்சு அதிமுக கூட்டணி முழுமையாக ஆகிடுங்க 23ஆம் தேதி. அதான் லாஸ்ட் டேட்டு. டிடிவி எல்லாரும் போய் சேர்ந்துருவாங்க. அதில் ஒன்றும் அதுக்கு தான் வராரு. அவங்களுமே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, சசிகலா யாருமே பேச்சுவார்த்தை நடத்துறதா மறுபடியும் அதிமுகக்கு போகிறதா ஒரு பேச்சுக்கள். ஏங்க சசிகலா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஸ்பெண்ட் ஃபோர்ஸுங்க. இவங்களுக்கு வந்து கட்சி ரீதியாகவோ மக்களிடையே எந்த ஆதரவும் இல்லைங்க. அதே டிடிவிக்கு வந்து ஒரு கட்சின்னு வச்சு அவர் அமமுகன்னு சொல்லி அதை கொஞ்சம் புல்லப் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கும் பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் ஒரு 1% 1.5%. இப்போ இந்த மல்டி கார்னர் கண்டஸ்டில் 3 மும்முனை போட்டியில் தேர்தல் முடிவுகள் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்க போகுது பாருங்கள். நேரோ மார்ஜினில் தான் யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் இருக்க போகிறாங்க. நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான். போன முறை பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இருந்திருக்கும்? அதுவும் சிட்டியில் திமுக கோட்டை டி நகர் இருக்குது இல்லைங்களா? அங்கே சிட்டிங் எம்எல்ஏ ஏடிஎம்கே சத்யநாராயணா 117 ஓட்டில் தான் தோத்தார் திமுக கிட்ட. ஸோ அதனால் 26 சட்டமன்ற தேர்தல் என்பது ரொம்ப டஃப் பேட்டிலாக இருக்க போதுங்க.
ஓகே. கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி சில 100 ஓட்டுக்களில் வந்து வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும். ஓகே. அதனால தான் இன்றைக்கி தனி அரசாக இருந்தால் என்ன, பிரேமலதாவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் பிடிச்சி போடுறான்னு சொல்லி அரசியல் கட்சிகள்லாம் அவங்களுக்கு தெரியுது. கள நிலவரம் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஒரு கட்சி வருதுன்னா அதனால் ஒரு தொகுதியில் ஒரு 50 ஓட்டு வருதுன்னு வச்சிங்களேன், கசக்குது அவங்களுக்கு, அவ்வளோதான். அதாவது பாலிட்டிக்ஸ் இஸ் தி லாஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கவுண்ட்ரல்ஸ்னு பேரறிஞர் பிளாட்டோ சொன்னார். ஆனால் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பாலிட்டிக்ஸ் இஸ் த ஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கவுண்ட்ரல்ஸ். கயவர்களின் முதல் புகலிடமாக அரசியல் என்பது இருக்குது. ஒரு அரசியல் விமர்சகராக இருந்துக்கிட்டு நான் இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் அதுதான் உண்மை. அரசியல் என்பதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆக்குறாங்க. நான் என்ன, அப்புறம் என் பையன், என் பையனுக்கு பையன், ஒரு அதாவது ஒரு அன்கம்பெனி மாதிரி கம்பெனி மாதிரி இப்போ டிஎம்கேவும் மற்ற எல்லா கட்சிகளும் அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. ஐயா, அப்போது இந்த ஒரு அரசு ஊழியர் பகுதி நேர ஆசிரியர் ஒருத்தவங்க இறந்தாங்க. ஸோ அதுக்கான மாற்று எதையும் பண்ணாமல் அமௌண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டில் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு வந்து அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? ஒரு பக்கம் வந்து போராட விடுறீங்க, வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இன்னொரு பக்கம் போயிட்டு நான் வேலை கொடுக்குறேன்னு ஒரு ஏமாற்று வித்தையை காமிச்சிட்ருக்கீங்க. அதாவதுங்க, எல்லாமே வந்து ட்ராமா தாங்க. இந்த அரசு ஊழியர் சங்க தலைவர்கள் ஜாக்டோ ஜியோ இந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமை முதல்வர் அறிவித்த உடனே அது என்னன்னு கூட வாங்கி படிக்காமல் உடனே முதலமைச்சருக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, இட் இஸ் ஒரு மிகப்பெரிய மோசடிங்க. ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்ன அடிப்படைன்னா, நீங்கள் சேவை காலத்தில் அதுக்காக 10 பைசா கூட செலவு பண்ண தேவையில்ல, கொடுக்க தேவையில்ல. நீங்கள் ரிட்டையர் ஆனோன்னு உங்கள் சேவைக்கான மரியாதை தான் சாகிற வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன். அதான் ஓல்டு பென்ஷன். இந்த நியூ பென்ஷன், அஷ்யூர்டு பென்ஷன், யூனிஃபைடு பென்ஷன் எல்லாம் பல பேரில் இருக்குது இது. ஆனால் எல்லாமே நாட் ஓல்டு பென்ஷன், நியூ பென்ஷன். இப்போ ஸ்டாலின் போட்டிருக்காரு, இது என்ன, இது ஓல்டு பென்ஷனா? இது கிடையாது. 10% உங்கள் அடிப்படை சம்பளம் டிஏ சேமிக்கணும். நீங்கள் சர்வீஸில் 40 வருஷம் இருக்கீங்கன்னா 40 வருஷமும் சேமிக்கணும் மாதம் மாதம். ஆனால் கூசாமல் சொல்கிறாங்க நாங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட்டோன்னு. பாவம் அந்த 181வது கோரிக்கையை வச்சுக்கிட்டு இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், அப்புறம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்லாம் போராடுறாங்க. ஒரு ஆள் இறந்தே போனார், கண்ணன் ஒருத்தர். ஆக இதில் எனக்கு திமுகவை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் கூட வாய் மூடி அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ நாள் போராடினாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்துங்க எப்படியாவது அந்த எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது பண்ணி ஜால வித்தைகள் தேர்தலில் ஜெயிச்சிட்டா அப்புறம் 5 வருஷம் 4.25 ஆரம்பிக்கலாம். அப்புறம் 4.25 வருஷம் வரைக்கும் நம்ம அடிக்கிற கொள்ளையை அடிச்சிருவோம். இதுதான் நடந்துட்டுருக்குங்க. அப்போ ஒரு மாற்று வரணும்னு மக்கள் மத்தியில் வந்துடுச்சுங்க. ஆல்ரெடி 2 பேரும் 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. போதுமாடா சாமி. இப்போ இவங்க யாரும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, 6 முறை பண்ணியிருக்கேன், இன்னொருத்தர் 5 முறை பண்ணியிருக்காரு, போதாதா? நீங்கள் கிழிச்சதெல்லாம் போதும், புதுசாக ஒரு ஆள் வரட்டும்னு சொல்லி ஜனங்க ஆல்ரெடி தே ஹவ் டிசைடட். அவர் போய் பிரச்சாரம் பண்ணாதான், அவர் போய் ஓட்டு கேட்டால் தான் விழும்னு நினைக்காதீங்க. அவர் எதுவுமே சொல்லனாலும் இந்த 2 பேர் மேலே இருக்கிற அந்த வெறுப்பு, அதிருப்தி இருக்குது பாருங்கள், அது அவருக்கு பாலிஸாக போகுது. ஓகே, இந்த ஜனநாயகன் சிபிஐ இஷ்யூலாம் எதுவுமே பெருசாக பாதிக்காதுன்றீங்க விஜய்? ஒன்றும், அது அவருக்கு ஆதரவாக தான் போகும். ஓகே, அதாவது எதிர்மறை விளைவுகளை தான் மற்றவர்களுக்கு கொடுக்கும். அவங்க இது பிடிக்கிறாங்க, பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கா போனதுன்னுவாங்கல்ல, அது மாதிரி விஜய்க்கு தீங்கு நினைக்கணும்னு இது எல்லாம் பண்ணுறாங்க மாநில அரசு மாதிரி. ஆனால் இவங்க பண்ணுறது எல்லாம் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக அவருக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் போய் அமைய போகுது. ஏன்னா மக்களுக்கு எல்லா விஷயம் இப்போ தெரியுதுங்க. பழைய மக்கள் இல்லை, பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு, இது என்ன அநியாயமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த காலத்தில் பண்ண மாதிரி வேலையெல்லாம் இந்த காலத்தில் எடுபடாதுன்றது தேர்தலுக்கு பிறகு திமுக, அதிமுக தலைமைகள் புரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சு நிறைய விஷயம். நன்றி ஐயா.